ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் பத்தி குடுத்திருந்தாங்க. ஸோ அதுல நமக்கு 2 கன்டென்ட் வந்து முக்கியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதர் ஷீலா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆதர் ஷீலா. ஸோ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆதர் ஷீலா அப்படிங்கிறது புதுசா நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, நேஷனல் கரிக்குலம் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்ட் 3 டூ 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இருந்து 2 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னா, இதோட ஏஜ் குரூப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம வந்து இப்ப நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள கொண்டு போய் பால்வாடியில விட்டுட்டு வருவோம் இல்லையா? அது ஹிந்தியில அங்கன்வாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அங்கன்வாடியில குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ளே பேஸ்ட் எஜுகேஷன் இருக்கும். நியூட்ரிஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. சத்து மாவுலாம் குடுப்பாங்க. கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அப்புறம் அனுப்பி விட்டுருவாங்க. இதுதானே நமக்கு பொதுவா பால்வாடிலாம் நடக்குது. அதான் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். அந்த ஒரு இடத்த தான் நம்ம அத சொல்றோம். சரிங்களா? அது என்ன ஏஜ் கேட்டகரிக்கு நடக்குதுன்னா 3 டூ 6 இயர்ஸ். சரியா? இப்போ இந்த பால்வாடில என்ன கரிக்குலம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, "ஆடி பாடி விளையாடு பாப்பா" அப்படிங்கிற கரிக்குலம் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த கரிக்குலத்த பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டுல இது நடந்துட்டு இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் என்ன கரிக்குலம் வச்சிருக்காங்க? ஆதர்ஷீலா அப்படிங்கிற கரிக்குலம் வச்சிருக்காங்க. சரியா? இப்ப இத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? முக்கியமான ஒரு விஷயம். ஆதர்ஷீலா. ஓகேவா? அதே மாரி இன்னொன்னு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவ்சேத்னா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நவ்சேத்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டிமுலேஷன். அதாவது அ ஆரம்ப காலத்துல ஒரு குழந்தைக்கு நாலேட்ஜ ஸ்டிமுலேட் பண்றதுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்? அப்படிங்கிறத அந்த ஒரு கைட்லைன்ஸ இந்த இடத்துல நவ்சேத்னா அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ அந்த கைட்லைன்ஸ பார்க்குறப்ப பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்களுக்கு, அந்த கைட்லைன்ஸ பேஸ் பண்ணி, அந்த ஃப்ரேம்வொர்க்க பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள பண்றப்ப, அ அந்த குழந்தையோட மைண்ட் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஓகேவா? அதான் அந்த ஃப்ரேம்வொர்க். நவ்சேத்னா அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க். சரியா? அப்ப ஆதர்ஷிலானா என்ன? நவ்சேத்னானா என்ன? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ஃபோக்கஸ் ஏரியா இதெல்லாம். அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த மாரியான விஷயங்கள பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்காக தான் இத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ் அக்கவுண்ட் ஃபார் 55.9% ஆஃப் டோட்டல் என்ரோல்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே கணக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சர்வே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் மாடுலார் சர்வே அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் சாம்பிள் சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு பார்ட் தான் என்னது? காம்ப்ரிஹென்சிவ் மாடுலார் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொதுவா ஸ்கூல் பேஸ்ட் எஜுகேஷன பத்தி ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சர்வேல என்ன 2 முக்கியமான விஷயங்கள சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட அ இந்தியால இருக்கக்கூடிய குழந்தைகள்ல ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள்ல 55.9% கிட்டத்தட்ட 56% சரியா? 55.9% எந்த ஸ்கூலுக்கு தான் போறாங்க? கவர்ன்மென்ட் ஸ்கூலுக்கு தான் போறாங்க. அப்ப பிரைவேட் ஸ்கூலுக்கு போறக்கூடிய ஆட்கள விட, கவர்ன்மென்ட் ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும். சரியா? அப்ப கவர்ன்மென்ட் அதுக்கேத்த மாரியான ஸ்டெப்ஸ் எடுத்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறது இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நம்ப இந்த ஸ்கூல் குழந்தைகள் தான் இருக்காங்க. அந்த வீட்டு ஆளுங்க வருஷத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க? பொதுவா ஸ்கூல்ல சேர்த்தி விடுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன இங்க குடுத்திருந்தாங்க. ஓகேவா? இப்ப உங்க வீட்ல இருக்கிறவங்கள நீங்க கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரூ. 2,863 சரியா? இதே நீங்க உங்களுடைய வீட்ல இருக்கவங்கள நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படின்னா, ரூ. 25,002 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து ஆவரேஜான பிரைஸ் தான். ஆவரேஜான எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கு தான். ஆள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேல சர்வே எடுத்திருக்காங்க. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆவரேஜான கணக்கு தான் இது. சரியா? 2,863 அப்படிங்கிறது கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல ஏற்படக்கூடிய செலவு. இதே பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா, அத விட 9 மடங்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? ரூ. 25,002 அப்படிங்கிறது 9 மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க.
எதுக்காக எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் நம்ம தெரியும். இந்த சின்ன பசங்கள வச்சிருக்கிறவங்க வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ம்பாய்ங்க, ஐவிம்பாய்ங்க. இந்த மாரி நெறைய வித்தியாசமா வந்து சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான அது ஒரு செட் ஆஃப் லேர்னிங்க குடுத்தாலுமே, அது எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இல்ல கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்த செலவுகள் கணக்கு இது எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டேட்டாவா கோட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்தது சென்டர் ஃபைனலைசஸ் நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி டு கிக் ஸ்டார்ட் கார்பன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்தியாவுல கார்பன் மார்க்கெட்ட உருவாக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். சரிங்களா? எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணி நம்ம கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத உருவாக்கணும்னு நெனைக்கிறோம். சரிங்களா? இந்த கார்பன் மார்க்கெட்ட உருவாக்கணும்னா, அதுக்கு நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படிங்கிறத உருவாக்கணும். இது எங்க சொல்லியிருக்காங்கன்னா, பாரிஸ் அக்ரீமெண்ட் இருக்கு இல்லையா? பாரிஸ் அக்ரீமெண்ட் 2015ல போடப்பட்டிருக்கும். கரெக்ட்டா? இந்த பாரிஸ் அக்ரீமெண்ட் 2015ல போடப்பட்ட அக்ரீமெண்டோட ஆர்டிக்கிள் 6 என்ன சொல்லுது அப்டின்னா, ஒரு கார்பன் மார்க்கெட்ட பத்தி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் இந்த ஆர்டிக்கிள் 6. ஒரு கார்பன் மார்க்கெட்னா என்ன? அதுக்கான டெஃபினிஷன், அது எப்படி இருக்கணும்? அதுக்கு என்னலாம் தேவை? அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கிள் 6. சரியா? இத கூட கொஸ்டினா கேட்கலாம். ஆர்டிக்கிள் 6 ஆஃப் த பாரிஸ் அக்ரீமெண்ட் டாக்ஸ் அபவுட் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரியா? ஸோ அந்த ஆர்டிக்கிள் 6ல தான் என்ன சொல்லியிருக்காங்க? நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிங்கிறது தேவைப்படும். அப்பதான் கார்பன் மார்க்கெட்லாம் வந்து சரியா மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் 6 அப்படிங்கிறத எப்போ ஃபைனலைஸ் பண்ணி அக்ரீமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆர்டிக்கிள் 6 அப்படிங்கிறத எப்ப பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, COP29ல தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் நடந்த காப் மாநாட்டுல தான். அசர்பைஜான்ல நடந்த மாநாட்டுல. சரியா? ஸோ அதன்படி பார்க்கிறப்ப, நம்ப இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அது வந்து 21 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கப்போது. செக்ரட்டரி ஆஃப் என்விரான்மென்ட் மினிஸ்ட்ரி தான் இதோட ஹெட்டா இருக்க போறாங்க. சரியா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸ மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பாவும் போக தேவையில்ல. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்துருக்கோம். நன்றி.